அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் கிளாஸ் 11. இதோட எக்ஸாம்பிள் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட நேம் வந்து செட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட் த சொல்யூஷன் செட் ஆஃப் ஈக்குவேஷன் x² + x - 2 = 0 இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து அப்படி எழுதிக்கோங்க. x² + x - 2 = 0. ஓகேவா? இப்போது ஒன்றுமே இல்லைனா முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தமா? இப்போ இந்த 1ஐயும் இந்த -2ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். 2ஐ மல்டிபிள் பண்ணி போட்டால் -2. இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ சென்டரில் இருக்கிற இந்த வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற 1 எடுத்து இந்த சைட் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணணும். இப்போது ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு எதை 2 மல்டிபிள் பண்ணையில் -2 வருதுன்னு பார்க்கணும். எப்போவுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். மல்டிப்ளையை பொறுத்த வரைக்கும் 2 மைனஸ் வந்துச்சு அப்படின்னாலே அதோட ஆன்சர் என்னவாக வரும்? ப்ளஸ்ஸாக தான் வரும். ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருந்தால் தான் மல்டிப்ளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகேவா? அடிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அடிஷனை பொறுத்த வரைக்கும் 2 மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா பெரிய நம்பரோட டிஜிட், அதாவது கிரேட்டஸ்ட் நம்பரோட டிஜிட்டை தான் நமக்கு முன்னாடி வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா -3 + 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆன்சர் 2ன்னு வரும். இதையே +3 - 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆன்சர் -2ல் வரும். இவ்வளோ தான். இந்த கணக்கு படி தான் போட்டிருக்கோம். இப்போ 1 × 2 2. அப்போ 1ம் 2ம் தான் கண்டிப்பாக வரும். அப்போ 1ம் 2ம் போட்டுக்கோங்க. பெரிய நம்பரோட சிம்பிள் தானே வரணும். அப்போ பெரிய நம்பர் என்ன? ப்ளஸ். அப்போ இன்னொன்று மைனஸ். அப்போது x - 1 x + 2 = 0. இந்த ஃபேக்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இப்போது இதை நம்ம எக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது இதை நம்ம செப்பரேட்டாக கூட இப்படி எழுதலாம். x - 1 = 0, x = 1. இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். டேரெக்டாக நம்ம ஆன்சருக்கு போயிடணும். x ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 1, -2. அவ்வளோதான். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டை போடுறோம், ஒரு பாக்ஸை போட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் போடுறதுக்கெல்லாம் நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணனா கூட ஒரு லைக்காவது போட்டுப்போங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.